இன்றைய மாதிரம் தரை இறங்காத ஹெலிகாப்டர், பிரியங்கா பேரணி ரத்து, பாஜக சதி வேலை என புகார். இவ்வளோலாம் பெரிய வேலைலாம் செய்ய வேண்டாமா? உங்கள் அம்மாவையும் உன்னையும் உங்கள் ராகுலையும் பார்த்து ஏன்டி சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஓடி போயிடுவீங்க. ஏன்னா ஜூன் மாதம் 1991 நீங்கள்லாம் டெல்லியில் தானே இருக்கிறீங்க. ராஜேந்தர் ஜெயின்கிற பத்திரிக்காரன் சந்திராசாமின்னு புலம்புனான். உங்கள் அம்மா சந்திராசாமியை பற்றி கண்டுக்கவே இல்லை, நீங்களும் சந்திராசாமியை பற்றி கண்டுக்கவே இல்லை. ரைட், அது கண்டுக்கிட்டோம். சதி வேலையெல்லாம் உங்களெல்லாம் முடிக்கிறதுக்கு சதி வேலையெல்லாம் பண்ணவே தேவையில்லை. சந்திராசாமி அப்படின்னு சொன்னால் போகிறோம், உங்கள் தான் முடிக்க போவோம். ஆனால் மோடி பாஸ் அதை செய்ய மாட்டார். அவருக்கு செஞ்சால் அவருக்கு என்ன கருமோ பயமோ தெரியல. அப்புறம் உங்கள் சித்தம்மா ஒருத்தன் 33 வயசில் சஞ்சய் காந்தின்னு பிளேனில் பல்ட்டி அடிச்சு தான் தெரியுமா? அவர் பிளேனில் ஏறும்போது ஃபுல்லுன்னு காட்டுது டேங்க்கு. அவர் மேலே ஏறி வித்து அடிச்சுக்கிட்டு ஃபியூயல் காலியாகி கீழே விழுந்து செத்து போயிடுறாரு. அது உங்கள் அம்மாவை தான் கேட்கணும், எப்படிமா அந்த ஃபியூயல் காலியாச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்கள் அப்பா ஒரு தடவை பிளேனில் ஏறி போனால் இன்ஜினுக்குள்ளே கடாப்படான்னு சத்தம் வருது. நல்ல வேலை பிளேன் ஏறலை. இறங்கி ஒன்றா வண்டியை உருட்டி பார்த்தா இன்ஜினுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு ஃபாரின் ஆர்டிக்கல் இருக்குது. அதை தமிழ்நாட்டுக்கு அமிச்சு ஃபாரன்சிக் லேப் சந்திரசேகர்ட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. இது இன்ஜின் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது ஃபாரின் ஆர்டிக்கல், கொலை செய்ய முயற்சி நடந்திருக்குன்னு சொல்கிறாரு அவர். அதை வச்சு ஒரே ஒரு ஆளை மாத்திரம் கைது பண்ணாங்க. அந்த மற்ற சதிகாரர்களை கைது பண்ணல. அதுக்கப்புறம் மாதவரா சிந்தியான்னு ஒரு ஆள் தெரியுமாமா உங்கள் கட்சிக்காரரு? அவர் ஒரு நாள் பிளேனில் ஏறி போகிறாரு. அவர் ஒரு நாள் டெல்லியில் நைட்டு ஊர் சுற்றுறாரு உங்கள் அம்மா கூட. ஜாலியாக ஊர் சுற்றி இருக்கும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. வண்டி ஆனவுடனே ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான், ஐயோ மாதவரா சிந்தியாவும் சோனியா அடிபட்டு கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வர சொல்கிறான். மாதவரா சிந்தியா ஆம்புலன்ஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு. ஆனால் அவங்க அம்மா இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்புறம் அந்த மாதவரா சிந்தியா பிளேனில் ஏறி போகிறாரு. அவர் கூட ஷீலா தீக்ஷித்தும் மணிசங்கர் ஐயரும் பிளேனில் போகிறதா இருந்தது. கடைசி நிமிஷத்தில் இல்லை நீங்கள் போகாதுங்க, அந்த பிளேனில் போகாதுங்க அப்படின்னாங்க. அந்த பிளேன் கிராஷ் ஆகி அவர் சேர்த்து போயிட்டார். அப்புறம் ஆந்திராவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ராஜசேகர் ரெட்டின்னு, அவர் வந்து எதுக்கு திருப்பதி 7 மலையானுக்கு 7 மலை எதுக்கு 5 மேலே போகிறாரா அப்படின்னு ஏதோ பேசினா திடீர்னு அவர் மலையில் முட்டி செத்து போயிட்டார் பிளேனில் போகும்போது. அதனால் ஒன்றெல்லாம் கொள்றதுக்கு உங்கள் பிரியங்கா பார்த்து பயந்து சதி வேலையெல்லாம் பண்ணவே வேணாம். ஒரே வார்த்தை, ஏன் நீ சந்திராசாமியை பிடிக்கல? 1991 ஜூன் மாதமே ராஜேந்தர் ஜெயின் அப்படின்னு ஒரு பத்திரிக்கைக்காரன் டெல்லியில் கதறான். சந்திராசாமி தான் சொல்லி நாங்கள் மெட்ராஸில் உங்கள் அம்மா செலக்ட் பண்ண கார்த்திகேயன் தலைமையில் வேலை செஞ்சோம், எடுபடிகளெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ 2020 சிபிஐ கோர்ட்டில் போய் சொல்லிடுச்சு, நாங்கள் பிடித்து சிறையில் அடைத்திருப்பவர்கள்லாம் வெறும் அம்புகள் தான், நாங்கள் இன்னும் வில்லுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி 2020 சிபிஐ போய் சொல்லுது கோர்ட்டில். அப்புறம் மார்கரெட் ஆல்வா தெரியுமா உனக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா பொய் சொல்லியிருக்கு. ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் அந்த அம்மா பொய் சொல்லியிருக்கு. மே மாதம் 20ஆம் தேதி தான் எனக்கு தைப்பட்டு எழுதின புக்கு கொடுத்தாரு, அந்த ரசீதை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த அம்மா புக்கு எழுதியிருக்கு. ஆனால் அவங்க கட்சி சேர்ந்த பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி மே மாதம் 17ஆம் தேதி 2 தடவை மரகதத்துக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லுது மார்கரெட் ஆல்வா தான். அதே மாதிரி கார்த்திகேயன் தன் புத்தகத்தில் மே 14ஆம் தேதி ஒரு டூர் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகிட்டு எழுதியிருக்காரு. இவ்வளோ கூத்து அடித்த அப்புறமா அமித்ஷா அதுக்கு விசாரிக்க பயந்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒன்றெல்லாம் க்ளோஸ் பண்ணணுன்னா இந்த விஷயம்லாம் தேவையில்லை. சும்மா சந்திராசாமி அப்படின்னு உரக்க கொடுத்தா ஓடி போயிடுவீங்க. நீங்கள் கூத்தடிக்க நல்லா இன்னும் எவ்வளோ ஆள் கூத்தடிக்க போகிறீங்களே தெரியல. ஜெய் ஹிந்த்.